கொங்கு மண்டலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியில இருந்து வராங்க. முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு அவரே. அவரு ஒரு இல்ல அவர் மூத்த நிர்வாகி. அவர் எல்லாரையும் ஒன்றிணையணும்னு சொன்னதற்காக அவர் நீக்கப்பட்டதால் அவர் மிக மன வருத்தத்தில் என்னிடம் கூட பல முறை சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு முடிவெடுத்து தாவேக்காவில் இணைந்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளா அனுமானங்கள் கேசியங்கள்லாம் சொல்றது என்னுடைய பழக்கம் இல்லை. பொறுமையாக பார்ப்போம். ஏன்னா இன்னும் ஏப்ரல் மேல தேர்தல் இருக்கு. மே மாதத்துல 15 தேதிக்கு மேல யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக முடிவு தருவார்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டேன். சங்கி படைகள் வந்தா திமுக எந்த அழிக்க முடியாது, படையே வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் கருத்தை வெளியிட்டார். அது அவர்களுடைய கருத்து. அதை பத்தி நம்ம என்ன சொல்றது? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும், ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். அதைப்படி பேசுறாங்க. அதை போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை பற்றிலாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் எங்கள் தேர்தலுக்காக எங்கள் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தயார்படுத்துகின்ற பணியிலே இருக்கோம். நான் டிசம்பர் 31க்குள்ளார கூட்டணி எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் நினைச்சேன். அது இன்னும் தள்ளி போகுது. அதனால எனக்கு தெரிந்து தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி கடைசி வாரத்தில் வரும். எப்பயுமே போன தேதி 25ஆம் தேதி இருந்துச்சு. அதனால அம்மா அவர்கள் பிறந்த நாளைக்கு முன்பு உறுதியாக நாங்கள் எங்கள் முடிவு உங்களுக்கு தெரிய வரும்.